தேசபாய் மூவி பற்றி உங்களோட தாட் என்ன? ஓ படம்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு படத்தை வந்து ஒரு நடிகர் பண்ணுறாரு. ஆனால் அது புதுசாக பண்ண மாதிரியே இல்லை. அவ்வளோ ஒரு எஃபெக்ட் போட்டு அதில் வந்து தன்னோட முழு முயற்சியும் போட்டு ஒரு லவ்னா எப்படி இருக்கணும், அந்த லவ்வுக்குள்ள கமிட்மெண்ட் எப்படி இருக்கணுன்றதையும் அவங்க கொடுத்துட்டு, அதுலேயும் யுவன் சாரோட மியூசிக் சும்மா அல்டிமேட்டு. சும்மா சொல்ல தேவையில்ல உங்களுக்கு. யுவனை பற்றி யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யுவன்னா யுவன்னாலே செம்மையாக இருக்கும். அதுலேயும் அவரோட மியூசிக்கில் கண்ணை மூடிட்டு கேட்டாலே தரமாக இருக்கும். பாட்டெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. யுவன் சூப்பராக இருந்தார். விஷ்ணு சார் டேரக்ஷன் அதை எப்படி பண்ணி? விஷ்ணு சார் ஆனால் உண்மையாக சொல்லணும், ஒரு புதுசாக ஒருத்தர் நடிக்க வராரு, அவரை வச்சு எப்படி பண்ணணுன்றதையும் அவர் தகுந்த மாதிரி அவரை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி சூப்பராக அந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. அதனால் இந்த படமும் எங்கேயும் ஒரு ஸ்லிப் ஆகாமல் செம்மையாக போயிருக்கு ப்ரோ. அதை பற்றிலவே படம் வந்து அல்டிமேட்டு. படத்தில் எந்த ஒரு குறைய சொல்ல முடியாது. ஆனால் அவரை பார்த்தம்போது புது நடிகர் மாதிரியே தெரியாது. அதாவது சொல்லுவாங்கள்ல, புலிக்கு பறந்தது பூனை ஆகுமா, அந்த மாதிரி தான் செம்மையாக பண்ணிட்டாரு. அதில் வந்து சாங்ஸ் எப்படி இருக்கு? சாங்ஸ் வந்து வேறு லெவலு. அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, பிடிச்ச சாங் சொல்ல முடியாது. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இதுதான் பிடிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. பாட்டு எல்லாமே அருமையாக இருந்துச்சு. ஆனால் மியூசிக் யுவனை சொல்லவே தேவையில்ல. மெலோடிலையும் சரி, லவ் கனெக்டிங்லேயும் சரி, அந்த மியூசிக்கை வச்சு யுவனை அடிச்சு ஆளே கிடையாது. அதெல்லாம் தரமாக இருந்துச்சு. அதில் அதிதி சங்கரை எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், அதிதி சங்கர் படம். அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு இடத்துலலாம் அவங்க வந்து கொஞ்சம் அந்த அவங்களோட ஆக்டிவிட்டி காட்டுறது, கொஞ்சம் இது மாதிரி அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு லவ் பண்ணால் எப்படி இருப்போம், அந்த பொண்ணோட கேரக்டர் அதில் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சில இடங்கள்லாம் நம்ம எப்படி ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்குவோம், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு பையனாக இருக்கும், ஒரு பொண்ணு நம்ம கமிட்மெண்ட் வைக்கும்போது அதை எப்படி வைப்போம், அவங்களை ஓவராக டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணுன்றதெல்லாம் அந்த படத்தில் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையாக இருக்குது. சொல்லப்போனால் இப்போ இருக்க ரீசெண்டாக இருக்க லவ்வர்ஸுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோட கருத்தில் சொல்கிறேன், நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்டோரி பிளாட் நல்லா இருக்குது. அப்ராட் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அந்த ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அந்த பைக் ரைடிங்ஸு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது, கேட்குற மாதிரி இருந்தது, எந்த இடத்துலையும் இரிட்டேட் பண்ணல, நல்லாவே இருந்தது. டேரக்டரும் அவரோட எஃபெக்டை வந்து நல்லாவே போட்டிருக்காரு. அவருக்கு கொடுத்த டைமுக்கு அவர் கொடுத்த எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஆகாஷ் சார் பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் நடிக்கிறோம், ஆனால் நம்ம எடுத்தோம் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பண்ணக்கூடாது. அதனால அவருக்கு என்ன பண்ணணும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வந்து நல்லாவே அவர் வெளியே காமிச்சிருக்காரு. முரளியோட பையனை ஆகாஷ புதுசாக சினிஃபீல்ட்ல வந்திருக்காரு. ஸோ வந்திருக்காரு, அதுக்கு அப்பாவுக்கும் இவருக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா? இல்லை, முரளி சார் மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டு திருப்பி மூவியில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆகாஷோட இன்ட்ரடக்ஷன் மூவி நல்லா பண்ணியிருக்காரு, நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஹைலைட் என்னென்னா யுவனோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு, சாங்ஸும் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டீமே ப்ரொடியூசர் விடோ சார் ப்ளஸ் விஷ்ணுவர்தன் சார் எல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. அவர் பசங்க நான் வந்து ப்ளஸ் யுவன் பசங்க வந்தாங்க, நல்லா ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணிடுறேன். நல்லா போவோம். இப்போ பொங்கல் வந்த மூவியில் இதுதான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பக்கா லவ் ஸ்டோரிஸ்னால் லவ்வுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஸ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. லவ்வுக்கு செம்ம ராக் பண்ணியிருக்காரு. ஆகாஷ் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணியிருக்காரு அவர். உண்மையில மூவிஸ் நான் பார்க்கும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி, ஆனால் கதை அவ்வளோ ஒரு ட்விஸ்டோட ஒரு நல்ல பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நானே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்து. லவ்னா நார்மல் லவ் கிடையாது, பயங்கரமான லவ்வுக்காக நான் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நான் போவேன்ற மாதிரி காட்டியிருக்காரு. உண்மையில ரியலாக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு படம். நானே நினச்சி பார்க்க முடியல, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது படம். யுவன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, விஷ்ணுவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களோட? இல்லை, சாங்ஸ் யுவன் சங்கர் ராஜா சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி ராக்கர் அவர். ஆனால் ஒவ்வொரு சிச்சுவேஷன் சாங்ஸ்லேயும் சரி நல்லா அந்த மெலோடியன் சாங்கும் நல்லா அழகாகவும் போயிருக்கு. பாட்டு ஒன்று கேட்குற மாதிரி இருந்தது, அதுதான் பெரிய விஷயமாகவே இருந்தது. ஏன்னா சில மூவி இப்போல்லாம் வந்து பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது, ஆனால் பாட்டெல்லாம் வந்து ரொம்ப கேட்குற மாதிரியும் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தையும் புரிகிற மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு சொன்னீங்க, அதில் ஏதாவது ஒரு பிடிச்ச பாட்டு உங்களுக்காக? உண்மையில சொல்லணும்னா அது ஒரு குத்து சாங்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன்.
உண்மையாலே அந்த சாங்ஸுக்கும் அந்த மெலோடிக்கும் இதுவாக இருக்கு, செம்மையாக இருந்தது சாங்ஸு. நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி தெரியும், கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இன்னும் ஃபேஸ் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. வெளியே நல்லா இருக்கு. அது அவர் நல்ல ஓப்பனிங் தான். இவன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இதுல. அது போக விஷ்ணு அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரெண்டும் காம்பினேஷன் நல்லா இருக்கு, பேசிக்கா நல்லா இருக்கு. எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சது. இவனோட சாங்ஸ் நல்லா இருக்கு. மூவி பார்த்துட்டு வரீங்க. நேசிபாய் மூவி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, திண்ணிங்கா தான் இருக்கு. இப்போ ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூவி பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லா நடிச்சிருக்காரு. படம் பார்க்கணும்.